இந்த பாவம் கழுவப்பட்டதா? கழுவப்படவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் பாவம் பெருகின காலங்களில் ஒரு தூய்மையான இரத்தம், மனிதனாய் வாழ்ந்து மனிதனுக்குள்ள அறிவு, 6 அறிவு கொண்ட ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு தூய்மையான இரத்தமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய பாவத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த மனித உருவம் எடுத்து மனிதனாக ஒரு சதையாக மாம்சமாக இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நமக்காக பிறந்தது எதற்காக? நமக்காக பிறந்ததே பலியாக தான். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் வந்து நாம் பலியாக, அந்த மனிதனுக்கு பலியாக அந்த பாவத்திலிருந்து மீட்க நம் சிந்திய இரத்தம் இந்த மனிதனை மீட்கும் என்று அவர் இந்த உலகத்தில் பலியாக பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்து அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கும் பொழுதுதான் சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒரு பெரிய மாமனிதனாகவோ இல்லை வானத்திலிருந்து ஒரு ஒளியாய் மனிதர்கள் மத்தியில் உருவான மனிதர்கள் இணைஞ்சிருப்பாங்க, அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு ஒளியா வந்தாருன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நினைச்சுவாங்க, ஐயோ அந்த மனிதன் ஒரு பயங்கரமான ஒரு மனிதன், ஒரு மகா பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி அவருக்கு கோயிலை கட்டி அவருக்கு ஒரு பெரிய சக்திமான் சொல்லி அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் அவர் ஒரு 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 இந்த உலகத்தையே படைத்த, அண்டசரங்களை படைத்த தெய்வமாக காண்பிக்கவில்லை. அவர் மனிதனோடு மனிதனாக ஒரு ஆட்டுக்கொட்டாயில் பிறந்தார். ஹல்லேலூயா. இப்படியா பிறந்த அவர் மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். மனிதனாக பிறந்து மனிதனுக்கு உபதேசங்களை பண்ணி அதிசயங்களை செய்து நிறைய பேருக்கு, குருடர்களுக்கு, குஷ்டரோகியா இருந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்து நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மனிதனாய் பிறந்ததுனால தான் அவர் சொல்கிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதே ஒரு பெரிய தெய்வ சக்தியா பிறந்து அவரை கொண்டு இருப்பாங்களா? யாராவது கண்டிப்பா கொண்டு இருக்க மாட்டாங்க. அவர் மனிதனா இருக்க போய் தான் மனிதனுக்கு மனிதன் பொறாமையினால் அவரை சிலுவையில் அறைந்தார் என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயிச்சு விட்டோம், இவரை சிலுவையில் அறைந்து விட்டோம், இனி இவர் மூலமாக நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது அப்படின்னு சில மனிதர்கள், அதுதான் அவர் சொல்றாரு, தாங்கள் செய்கிறது என்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே மன்னியும் என்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் அநேக பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் வந்ததே, அவர் சிந்திய இரத்தம் எதற்காக? நம் பாவங்களை மன்னிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிங்க, மத்தேயு 6:14-15 வாசிங்க, இல்லை மத்தேயு 9:2 வாசிங்க. 9:2. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றார்? நிறைய இடங்கள்ல ஏசப்பா இந்த இடத்துல உபதேசம் பண்ண காலங்கள் நிறைய இடத்துல நிறைய பேருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நிறைய பேருக்கு அதிசயங்களை செய்திருக்கிறார். அதான் மனதுருகி கண்களை திறந்திருக்கிறார். ஒரு குருடனுக்கு அவனுடைய விசுவாசத்தை கண்டு குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய ஒரு தாயின் கண்ணீரை கண்டு மகனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? மகனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பேருடைய பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல தான் இந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். எதை கண்டு பாவங்களை மன்னித்தாரா? அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அதாவது இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவங்களுடைய பாவங்களை மன்னித்தார். அதே மாதிரி அந்த திமிர்வாதக்காரன், அந்த தேவாலயத்தில் 32 வருடங்களாய் ஒரு திமிர்வாதக்காரன் முடவனாய் இருந்தான். அவனுக்கும் இயேசப்பா அருகில் இருந்து, நீ சுகம் ஆக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அப்போதும் அவருடைய பாவங்களை இயேசப்பா என்ன செய்றாரு? அவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இந்த ஒரு விபச்சார ஸ்திரீ, எல்லாரும் கள்ள கொண்டு எரிஞ்சாங்க. எல்லாரும் கள்ள கொண்டு எரியும் போது அப்போ இயேசப்பா என்ன சொல்றாரு? எவன் குற்றவாளியோ அவன் முதலில் கல்லெறிய கடவன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒருவரும் கல்லெறிய மனதா இல்லை. அப்பவும் இயேசப்பா சொல்றாரு, நானும் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதிருப்பாய். அதாவது இந்த உலகத்துல நிறைய பேருடைய பாவங்களை மன்னிக்க அவர் இந்த உலகத்தில் பிறந்தது நோக்கமே அதான், பாவங்களை மன்னிப்பதற்காக தான் வந்தார். அவர் சிந்திய இரத்தமும் அதற்காக தான். இன்றும் நாம் சொல்லுகிறோம், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர்கள் அன்று சிந்திய இரத்தம், அன்று பலியான ஒரு குற்றமில்லாத ஒரு இரத்தம், குற்றமில்லாத ஒரு இரத்தம். எந்த மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் எல்லாரும் குற்றவாளியாக தான் இருக்கிறான். பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவனாக தான் இருக்கிறான். எந்த ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள்,
அந்த குழந்தை கூட கோவப்பட்டு மற்றவர்களை அடிக்கிறது, அந்த குழந்தைக்கு கூட பாவம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு வேண்டும் என்றால் அது குற்றமில்லாத ஒரு இரத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்திய அந்த இரத்தம். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல் சிலுவையிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? 2 கல்லர்களையும் நினைக்கிறார், மன்னிக்கிறார். இப்படியாக கடைசி வரை அவர் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து கடைசி மரிக்கும் தருவரை அவர் தன்னுடைய மற்றவருடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று வாசிங்க, மத்தேயு 6, 14, 15. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் நிறைய பேருடைய பாவங்களை மன்னித்தார், அப்படிதானே? அவர் நம்முடைய நிறைய பேர் நாம் செய்த தவறுகள், அதாவது 2024 வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்கிறோம். அன்று அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது, இன்றும் நம்முடைய பாவங்களை அது கழுவுகிறது. ஆனால் நாம் மற்றவருடைய பாவங்கள், மற்றவர்கள் நமக்கு செய்த தப்பிதங்களை நாம் மன்னிக்கிறோமா? அதுதான் அவர் என்ன சொல்றாரு, நான் மன்னித்தேன், ஆனா நீங்க என்ன செய்யுங்க, மனுஷருடைய தப்பிதங்களை மன்னியுங்கள். நாம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் குடியிருக்கிறவங்க, பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வேலை பார்க்குறவங்க நமக்கு செய்த தவறுகள், நமக்கு செய்த துரோகங்கள், அதெல்லாம் நம்ம மன்னிக்கிறோமா? ஏசப்பா எவ்வளோ பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அவருடைய ரத்தத்தை, தூய்மையான ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம். அதான் அங்கிள் சொன்ன மாரி சிலுவையில் அவருடைய கரம் மேலே இருக்கு. அப்போ நம்ம கையை தூக்கி கொஞ்ச நேரம் இருக்கணும். ஏன் நம்முடைய கை வலிக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. நம்ம உடம்புலேருந்து ஹார்ட்லேருந்து பம்பிங் ஆகிற பிளட் அந்த அப்பர் ரைஸ் போகாது. அப்போ அதுதான் கை வலிக்குது, கையுடைய ஃபீலிங் ஆகுது. அப்போ நம்ம கையில் இருந்த ரத்தம் எல்லாம் கால் வழியா எல்லாம் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சிந்தினார். ஆமேன். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவருடைய உடம்பு ட்ரை ஆகி தாகம் எடுத்தது. ஹல்லேலூயா. அதுதான் அடுத்தல என்ன சொல்றாரு, அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னியுங்கள், அப்பொழுதுதான் என்ன செய்றாரா, பிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தல வாசிங்க, மத்தேயு 18:34 வாசிங்க. தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னிங்கள். ஹல்லேலூயா. அவர் மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிங்கன்னு சொல்றாரு. அப்புறம் சிலவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு, தன் சகோதரன் வாசிங்க. மத்தேயு 18 கடைசி 35. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், நான் எல்லா தவிரங்களையும் மன்னிக்கிறேன், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன், விபச்சார ஸ்திரியை மன்னிச்சேன், எல்லாரையும் மன்னிச்சேன். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிக்கணுமா. மனப்பூர்வம்னா என்னதுன்னா, ஒரு தடவை மன்னிச்சிட்டாங்கன்னா அடுத்தால அந்த தவறை நினைக்கவே கூடாது, ஒரு நாள் சுட்டி காட்டக்கூடாது. நீ செஞ்ச அந்த மாதிரி நான் உனக்கு எப்படி மன்னிச்சேன், நீ எப்படிலாம் துரோகம் பண்ண, நான் அன்னைக்கு உனக்கு நான் மன்னிச்சேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இன்னொரு நாள் அந்த பாவங்களையோ அந்த தப்பிதங்களையோ என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் அவர் என்ன சொல்றார், நான் உன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவனுக்கு பிதாவும் அப்படி செய்கிறாராம். நீங்க ஒருத்தங்களுக்கு மன்னிக்காம அங்க சர்ச்சில் ஆண்டவரே என்னை பாவங்களை மன்னிங்க, நான் செய்த தவறுகளை மன்னிங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரா, மன்னிக்க மாட்டாரு. பிதா என்ன செய்ய மாட்டாரா, மன்னிக்க மாட்டாரு. அவர் ஜட்ஜ்மெண்ட் பயங்கரமா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்படியே மிடில் நிற்கும், இங்கேயும் சாயாது இங்கேயும் சாயாது. அவர் மிடில் நிற்பாரு. எந்த தப்பிதங்களும் அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு, உன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவன் தான் பிதாவும் அவனுக்கு அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒரு சில தப்பிதங்களை அவர் உலகத்தில் நிறைய பேர் மன்னிக்கிற, தான் எப்படி இருக்கணும், தான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன் அதுக்கு தான் சொல்கிறாரு, என்னை போலயே வாழுங்க, என்னை போலயே இருங்க. இந்த ஜபத்தை சொல்லி கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் அவர் ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் ஒரு தெய்வ சக்தியா, ஒளியா, இல்ல ஆவியா பிறந்து வாழ்ந்திருந்தா மனிதர்கள் அவர்களுக்கு ரொம்ப பயந்துருப்பாங்க, ரொம்ப அவர் சொல்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அவர் தெய்வமே அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை மனிதர்கள் கேட்பாங்களா, கேட்கணும் அப்படின்னு விரும்பினார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தில் நான் ஒரு எடுத்துக்காட்டாய் உங்களோடு கூட நான் வாழ்றேன், எனக்கும் சதையெல்லாம் வலிக்கும், எனக்கும்
கையெல்லாம் வலிக்கும், எனக்கும் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு மனிதனாவே வாழ்ந்து மனிதனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சு மனிதனாவே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு மனிதனாய் வாழ்ந்து தூய்மையாய் வாழ முடியும். நீயும் பொய் சொல்லாம வாழ முடியும். நீயும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், அவரை போல மன்னித்து பிறரை மன்னித்து பிறர் செய்த தவறுகளை, சகோதரன் செய்த தவறுகளை, பிறருடைய தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவன் அவரை போலையும் வாழ முடியும். ஹல்லேலூயா. அதுதான் அவரும் சொல்றார். கடைசியில் எல்லாரையும் மன்னிச்சு எங்க வந்துட்டார்? சிலுவைக்கு வந்துட்டார். அப்பவும் மற்றவர்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, இவர்கள் செய்யறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இவர் செய்யறது என்னன்னு அறிஞ்சு யூதருடைய ராஜான்றாங்க. உண்மையிலேயே அவர் நமக்காக பிறந்த யூதருடைய ராஜா நினைச்சானா அவர் சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் செய்யறது என்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொல்கிறார். நாமளும் பிறருடைய பாவங்களை நம்ம செய்த நம்ம சகோதரர், யார் வேண்டாம், நம்ம சகோதரர், நம்ம அப்பா, நம்ம கூட பிறந்த சகோதரர், நம்மளோடு கூட இருக்கிற உற்றார் உறவினர், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க செய்த தவறுகள், அவருடைய துரோகங்களை எத்தனை வருடமா நம்ம மன்னிக்காம இருக்கிறோம்? எத்தனை வருடமா, எத்தனை மாதங்களா மன்னிக்காம? ஒண்ணு வேணாம், கணவன் மனைவி பிள்ளைகள் செய்த தவறுகள், கணவன் செய்த தவறு, எத்தனை பெற்றோர் பிள்ளைகளோடு பேசாம இருக்காங்க? எத்தனை கணவர், எத்தனை மனைவிகள் பிள்ளைகளோடு பேசாம தன்னுடைய குற்றங்களை மன்னிக்காம, நீ இப்படி எனக்கு துரோகம் செய்திய, மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவனுக்கு தான் பிதா அப்படியே செய்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நீ குற்றம் செய்ததா அவர் மன்னிக்கணும்னு நீ விரும்புகிற, அப்போ மற்றவர்களுக்கு அதே தவறை நீ செஞ்சனா அவரும் என்ன செய்ய மாட்டாரு? உன்னை மன்னிக்கவே மாட்டார். இதுதான் அவர் இந்த சிலுவையில் உங்களுக்காக, அதாவது நமக்காக இந்த பூமியில பிறந்து அடிகளையும் அவமானங்களையும் பெற்று இந்த உலகத்தில் அவர் பிறக்கும்போது ஒரு ராஜாவாய் பிறந்திருக்கலாம். ராஜாவாய் பிறந்தா சாகும்போது அவருக்கு பெரிய சிங்காசனத்தை வைத்து, இப்போ நம்ம பிஎம்ஓ இல்லைன்னா ஒரு சிஎம்ஓ இறந்தா ஊர்வலமாக சென்று கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி அவரே ஊர்வலமாக சென்று கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. ஒரு 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 தாழ்மையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மனிதனோடு பிறந்த தாழ்மையின் ரூபம் எடுத்தாதான், அதாவது ஒரு ராஜாவை பிறந்தா யார் மட்டும் பார்க்க முடியும்? ஒரு பணக்காரனோ இல்லைன்னா ஐஸ்வர்யவானோ இல்லைன்னா ஒரு மிகுந்த ஞானியோ அவங்க தான் போய் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க ஒரு அரண்மனையில். ஆனால் அவர் எல்லாரையும் விரும்பினார். எல்லாத்துக்கும் தெய்வமாய் பிறந்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஞானிகளும் போய் என்ன செஞ்சாங்க? அவரை போய் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அவர் மனிதரை மிகவும் நேசித்தார். மனிதர் செய்த பாவத்தை மன்னித்தார். இந்த உலகத்தில் மனுபுத்திரனாய் பிறந்ததுடைய காரணமும் அவர் தன்னுடைய பாவங்கள், மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் பாவமானார். ஹல்லேலூயா. நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிப்போம், அவரை போல வாழ விரும்புவோம். அது